அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பயங்கரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் படத்தோட பேர் வந்துட்டு ஆரியன். எந்த விதத்துலையும் பயப்பட வேணாம், எந்த விதமான ஸ்பாயிலரும் இருக்க போறது இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் யுவர் ஃபன் வைல் வாட்சிங். படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரியன் படத்தை பத்தி பேசும்போது அதோட டைட்டில் பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த படத்துக்கு ஆரியன் அப்படிங்கிற டைட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு கனெக்டடா இருந்திருக்கு அப்படின்னு படத்துல பார்க்கும்போது பயங்கர ஹை கொடுத்துச்சு. வாவ், இந்த படத்துக்கு டைட்டில் வந்து ரொம்ப பொருத்தமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்க பார்க்க எனக்கு புரிய வந்துச்சு. அண்ட் ரீசெண்ட் இன்டர்வியூல விஷ்ணு விஷால் கூட சொல்லியிருந்தாரு, அவரோட பையனோட பேரை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் இந்த படத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஏதோ சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருக்காரு போல அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ஆனா எஸ், இந்த படத்தோட டைட்டில் வந்து இந்த கதைக்கு அவ்வளோ பொருத்தமா இருக்கு. அண்ட் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சு படத்தோட டைட்டில் வச்சாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட் ஆனா இந்த டைட்டில் வச்சதுல இருந்தே டைரக்டர் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் அவன் பார்க்கணும்னு நினைச்சானோ அது மட்டும் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் படத்தை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஸ்பீடா போச்சு. எந்த அளவுக்குன்னா படம் பார்க்க திடீர்னு இன்டர்மிஷன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு படத்துல அவ்வளோ கனெக்டடா இருந்தோம், அவ்வளோ ஒரு டென்ஷன் பில்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இன்டர்வல் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே. அண்ட் செகண்ட் ஆஃப்மே அந்த பேச எந்த அளவுக்குமே குறைய விடாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப இன்டென்ஸா செகண்ட் ஆஃப்மே இருந்துச்சு. ஸோ ஓவராலா படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா கேஷ் அண்ட் க்ரூ பத்தி பேசியே ஆகணும். இந்த சேனல் வந்து பெரிய சேனல் கிடையாது, நாட் எட். அண்ட் நான் வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கும் கிடையாது. பட் ஆனா விஷ்ணு விஷால் படத்தை அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது த வே விஷ்ணு விஷால் இஸ் அலைனிங் இஸ் ஃபில்மோகிராஃபி, கண்டிப்பா சொல்றேன் ஃபியூச்சர்ல விஷ்ணு விஷால் படம்னா நம்ம நம்பி தியேட்டருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஆகட்டும், அவரு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ற விதம் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆடியன்ஸை வந்து அவர் எவ்வளோ கன்சர்ன்டா பாத்துக்கிறாரு. அண்ட் அவங்கள ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு அவரோட மைண்ட் செட் இருக்கிறது, அது எல்லாமே நமக்கு புரிய வருது. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல இருந்தே சொல்றேன், விஷ்ணு விஷால் அண்ட் சைக்கோ கில்லிங் ஜானர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ராட்சசனை தான் ஞாபகப்படுத்தும். ஆனா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும்போதே அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, இது ராட்சசன் மாதிரி ஒரு படம் கிடையாது. அண்ட் அவர் இன்னும் ஹானஸ்டா எந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா, ராட்சசன் படத்தை வந்து நான் ஃபியூச்சர்ல எப்பயுமே அந்த ஸ்டாண்டர்டை நான் தொட முடியுமான்னு தெரியல, பட் ஆனா புதுசா ஒண்ணு பண்ண முடியும் அப்படிங்கறத ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ல பாக்குறோம் இல்லையா, கூலிக்கு வந்து 1000 பாஷா அப்படின்னாங்க, அண்ட் தக் லைஃப்க்கு அடுத்த நாயகன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பப்ளிசிட்டிக்காக ப்ரொமோட் பண்ணாம ட்ரூத்ஃபுல்லா அந்த படம் என்ன இருக்கோ அதை ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அண்ட் விஷ்ணு விஷால் அதை ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. படத்துலயுமே அவர் வந்து ஒரு காப்பா ரொம்ப கெத்தா பயங்கர அக்செப்டபிளா இருந்துச்சு கேரக்டர். அண்ட் அவரோட இன்வெஸ்டிகேஷன் நாலேஜ் ஆகட்டும், அவரோட கேரக்டர் வடிவமைச்சிருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸ் சால்வ் பண்ணாரு. அண்ட் ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா த ஜீனியஸ் செல்வராகவன். அண்ட் செல்வராகவன் சார் பத்தி பேசி ஆகணும். அவர் ஆக்டரா டேர்ன் ஆனதுல இருந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு அன்யூஷுவல் சீரியல் கில்லிங் ஜானர். யூஸ்வலா சைக்கோ கில்லர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாமே உடைச்ச படம் இது. அதனாலதான் எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா இது ஒரு யூனிக் கேஸ். எங்க கில்லர் சைக்காலஜியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிட்டான். அண்ட் செல்வராகவன் சும்மா ரொம்ப நார்மலா இருந்தாரு. ரொம்ப நார்மலா அவர் நடக்கிறது, இப்போ சைக்கோ கில்லர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து அந்த ஒரு சைக்காட்டிக் லாஃப் ஆகட்டும், அவரோட பிஹேவியர் ஆகட்டும், அதுலலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரொம்ப நார்மலான பர்சனா இருந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் ஜானரை புல் ஆஃப் பண்றது வந்து செல்வராகவனை தவிர வேற யாரால பண்ண முடியும்னு தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் and he is an artist. அண்ட் டைரக்டருக்கு தான் சொல்லணும், அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் பார்த்தோட தான் ஏன் அமீர் கான் வந்து இந்தியில இந்த படத்துல ஆன்டகனிஸ்டா இருக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த படத்துல இவங்க 2 பேரை தாண்டி வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் மானசா சௌத்ரி நடிச்சிருக்காங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நரேட் பண்ற ஒரு லேடியா இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலுமே ஒரு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம்.
beginning of what? பட் ஆனால் மானசா சௌத்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் இவ்வளோ ரேசி ஸ்க்ரீன் பிளேல போகும்போது கண்டிப்பா ஒரே பாட்டுல வந்து விஷ்ணு விஷாலோட பர்சனல் லைஃபை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே டைரக்டர் பிரில்லியன்ஸ் தான். பட் ஆனால் மானசா சௌத்ரிக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அதிகமா இல்லை. அதே விதத்துல அந்த கேரக்டரும் அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் இல்லாத ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி டைரக்டரை பத்தி பேசியே ஆகணும். டைரக்டர் பிரவீன் கே, இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் படத்தோட டைரக்டர் அவர் தான். எஃப்ஐஆர் படமுமே ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் இருக்கும். பட் ஆனா இந்த படம் வந்து ஒரு அன்யூஷுவல் சீரியல் கில்லர் ஜானர்னு சொன்னேன் இல்லையா. சீரியல் கில்லர் படத்துல நம்ம இது வரைக்கும் என்னென்ன படம் பார்த்துருக்கோமோ அதோட ஸ்டீரியோ டைப் எல்லாமே உடைச்சி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதுல பயங்கரமா ஒர்க் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து ரன் டைம் தான். 2 hours 15 minutes தான். அவ்வளோ ரேசியா இருந்த படத்துல வந்து ரொம்ப ட்ராக் பண்ணியிருந்தாலும் நான் தான் சொன்னேன் இல்லையா, புரோட்டகனிஸ்டோட பர்சனல் லைஃபை வந்து ஒரே சாங்ல முடிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து ரன் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்ததுனாலதான் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். விக்டிமோட பேரை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி சரியா 1 மணி நேரத்தில் கொலை நடக்குது. இது எல்லாத்தையுமே சம் அப் பண்ற விதமா கிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. கிப்ரான் அப்படின்னு சொல்லும் போது அவர் பயங்கர அண்டர் ரேட்டட்னு தான் சொல்லணும். நீங்க வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கொண்டாடுற ஒரு ராட்சசன் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான். அண்ட் ஆப்வியஸ்லி விஷ்ணு விஷால் அண்ட் கிப்ரான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ராட்சசன் மட்டும் தான் ஞாபகம் வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஸ்வரூபம், உத்தம வில்லன், பாப்பநாசம், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கிப்ரான். அண்ட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப குரூஷியலானது. அவரோட நியூ வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி மியூசிக் இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தை பயங்கரமா என்கேஜ் பண்றதுக்கு அண்ட் அந்த ஹோல் டென்ஷனை வந்து ஆடியன்ஸ் என்கேஜா வச்சுக்கிறதுக்கு அந்த மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அது வெறும் ஒரு டீகாய். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது இவ்வளோ சிம்பிளா இருக்கிற வாய்ப்பே இல்லை. வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சீனோட அந்த ஒரு சீக்வென்ஸோட டென்ஷனை ஆடியன்ஸுக்கு கன்வே பண்றதுக்கு. ஸோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹரிஷ் கண்ணன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி கிஸ், அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி, இந்த மாதிரி நிறைய படத்துல அவரும் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் அந்த சைக்காட்டிக் ஜானருக்கு உண்டான ஒரு கலர் கிரேடிங் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஓவராலா வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைட் படத்தை பார்த்து. அண்ட் நீங்களும் இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலுமே நீங்க வந்து அதை நம்ப வேணாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் அது எப்படி வருதுன்னு தெரியல. நான் பயங்கரமா ஹுக்டா இருந்தேன் படத்துக்கு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஹுக்டா இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து நமக்கு ரொம்ப நல்லா கன்வே ஆச்சு. அண்ட் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற கெஸ் வந்து ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸுமே கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் என்னோட சுத்தியும் நாய்ஸஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு, அடுத்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜ்டா இருந்தாங்க படத்துக்கு. ஓவராலா படம் வந்து விஷ்ணு விஷால் சைட்ல இருந்து ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு இது சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நான் விஷ் பண்றேன். இது வரைக்கும் நீங்க வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஆரியன் படத்தோட ரிவ்யூ. அண்ட் உங்க எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.